ஹாய் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதாவது இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். என்னென்னா, இந்த நம்ம இதை எடுத்துக்கிடுங்க, சட்டசபை எடுத்துக்கிடுங்க. ஒரே பயங்கரமான இதாக ஓடிட்டுருக்கு. என்னென்னா, நிறைய பேருக்கு என்ன நினைக்காங்கன்னா, அதாவது அவங்களுக்குள்ளேயே, அதாவது அவங்க செஞ்சதையே தான் மாற்றி மாற்றி குறை அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. எவ்வளோ இடத்துல ரோடு போடாமல் நடக்கு தெரியுமா? நாங்கள் பாருங்கள், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமத்துக்குள்ளே நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளேயே நிறைய இடத்துல ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. தெரு பைப்பில் பைப்பு மாட்டியிருக்காங்க, தண்ணி வரல. போஸ்ட்டில் லைட் இருக்குது, விலை குறைஞ்ச லைட்டை மாட்டியிருக்காங்க. அதாவது ஒரு லைட்டுக்கு வந்து இதுக்கு முந்தைய இருந்த அரசாங்கம் வந்து ஒரு டெண்டர் எடுக்காங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 5000 லைட்டு தான் போடணும். இவங்க போட்டிருக்கிற வந்து 100 ரூபாய்க்கு டீப் லைட் வாங்கி மாட்டி விட்ருக்காங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், அந்த மாதிரி வீடியோலாம் நிறையா. அதாவது இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன், யூடியூப்பில் போடல. அதாவது தெரு லைட்டுனாலும் வச்சுக்கிடுங்க. அந்த காலத்தில், அதான் அந்த காலம் கிடையாதுங்க, முந்தைய இருந்த அரசாங்கம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாதாரண டீப் லைட்டு போஸ்ட்டில் 5000 10,000 லைட்டு அவங்க கணக்கு எழுதுறது வந்து 5000 எழுதுறாங்க. டீப் லைட்டு மாட்டுறது வந்து சாதாரண டீப் லைட்டை மாட்டி விட்டு போயிடுறாங்க. ஒரு சில இடத்துல லைட்டு கூட இல்லைங்க. நான் அதை பற்றி நீங்கள் உள்ளே பேசுங்க. சும்மா கச்சை ஊற்றி மாற்றி மாற்றி பேசி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சிரிப்பு காட்டிகிட்டு இருக்காங்க. எந்த அரசுனாலும் சரி. இப்போ வந்து விஜய் அரசாங்கம் இருக்குது, விஜயன் அரசாங்கம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இவன் தற்கூரி, இவன் ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் விஜயண்ணன் எப்படி செய்கிறாருங்கிறத பார்க்க முடியும். எடுத்த உடனே இப்போ யாருமே செய்ய முடியாதுங்க. நாள் ஆகணும், கொஞ்சம் டைம் கொடுப்போமே, கொடுத்து தான் பார்ப்போமே. ஸ்டாலின் அப்படி தான் பண்ணாங்க. மகளிருக்கு பணம் போடுறேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் பணமே போட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் போட்டாங்க. அதேமாதிரி லேப்டாப் கொடுத்ததும் கடைசியாக எலெக்ஷன் வரும்போது தான் கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும், நாட்டுக்கே தெரியும். அதுக்கு நான் ஸ்டாலின்னு குறை சொல்லலை. அவங்க வந்து இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம். அதாவது தலைவர்லாம் நல்ல தலைவர் தாங்க. அதாவது ஸ்டாலினும் நல்ல அண்ணன் தான், உதயநிதி அண்ணனும் நல்ல அண்ணன் தான், விஜய் அண்ணனும் நல்லவர் தான், எடப்பாடி அண்ணனும் நல்லவர் தான். சீமா அண்ணனா சொல்ல முடியாது, அவரை லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஆனால் இந்த தலைவர்கள் எல்லாருமே நல்லவங்க தான். அவங்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, எம்எல்ஏ, அமைச்சர், அதுக்கு கீழே உள்ள வார்டு தலைவர், எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் இருக்காங்களா, அவங்க மேலே தாங்க மிஸ்டேக்கே இருக்குது. அவங்க தான் நிறையா என்னது சொல்ல, அவங்களுக்கு தெரியும், டஃப் அடிக்கிறதுக்கு அவங்க நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமாக நடந்திருக்கு, இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. அதுக்குன்னு தற்கொலைன்னு மட்டும் சொல்லாங்க. அதாவது தற்கொலைங்கிற கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. தற்கொலைங்கிற வந்து ஒரு வார்த்தை கிடையாது. தற்கொலைங்கிற வந்து அந்த காலத்தில் அந்த கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா, கோயில் சுவட்டுலலாம் கல்வெட்டில் எழுதுவாங்க பார்த்தீங்களா, எழுதுகிறவங்க பேர் தான் தற்கொலைன்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னு ஒரு ராஜராஜ சோழன் வந்து எழுதி வச்சது இன்ன வரைக்கும் இருக்குது ஒரு இடத்துல. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கேன். நான் உங்கள் மெர்சல் ராஜா.